திருமணம், திருமணத்தை தாண்டிய உறவு இதை பற்றி ரொம்ப தெளிவாக விரிவாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போது இந்த அரசியல் விஜய் அரசியலில் தேர்தலை போட்டியிட போகிறாரு. இந்த நேரத்தில் இந்த விவகாரம் தலையெடுத்திருக்குது, பிரச்சனை உருவெடுத்திருக்குது. இது விஜய்க்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா? விஜயை பொறுத்த மட்டும் அவருடைய ரசிகர்கள் அதை பல அடுக்குகளாக நம்ம பார்க்கணும். இப்போ இந்த விஜய்ன்ற பிம்பம், திரை பிம்பத்தை சுற்றி அவருடைய ஹார்ட்கோர், மிக மிக உறுதியான கண்மூடித்தனமான ரசிகர் கூட்டம், அந்த கூட்டம் ஒன்று இருக்கு. அது உசுரை கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னு அந்த கூட்டம். இந்த ரசிகர் கூட்டத்தில் பெரும்பாலும் இருக்கிறது யாருன்னாக்க இந்த டீன்ஸ் அப்புறம் யங் அடல்ட்ஸு, இவங்க தான் மெயினாக இருக்கிறாங்க. அதற்கு அடுத்த கட்டம் லெவல் பார்த்தோம் அப்படின்னாக்க பெண்கள் இருக்கிறாங்க, பெண் ரசிகைகள். அதில் எல்லாமே கொஞ்சம் வயசுன்னு இல்லை. அதில் விஜய் சினிமாவில் நடிக்க வரும்போது டீனேஜாக இருந்த பெண்கள், இன்றைக்கு அவங்களுக்குமே 40s இருப்பாங்க. அவங்களுமே கூட அந்த விஜயினுடைய பிம்பத்திலிருந்து கூட சேர்ந்து வாழ்ந்து வந்தவங்க இல்லையா, இப்போ அவங்களுமே இன்றைக்கு அந்த வட்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ அதனால் பெண்களை பொறுத்த மட்டும் அவங்க டீனேஜர்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க அதையும் கடந்தவங்களாக இருக்கிறாங்க. 40 வயசு வரைக்கும், 45 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள் கூட அவருடைய ரசிகைகளாக இருக்கிறாங்க. எப்படி அது நடந்துச்சு அப்படின்றத நான் அடுத்து விளக்குறேன். இது 2வது சர்க்கிள். அடுத்த கட்டம் எப்படின்னா, இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி இதெல்லாமே கொஞ்சம் அதில் விரக்தியாக, வெறுப்பாக, டிசப்பாயின்மெண்ட்டோட, ஒரு ஏமாற்றத்தில், சரி இன்னொரு ஆள் வரட்டுமே, ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படின்னு அந்த மாற்றத்தை விரும்புகின்ற ஒரு கூட்டம் இருக்குது, கணிசமாக இருக்கிறாங்க. இப்போ அந்த நபர்கள் விஜய் ஒரு ஆப்ஷனாக பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலையில் இப்போ சீமான், விஜய் இவங்க 2 பேர் தான் அவைலபிளாக இருக்கிறாங்க. இது விஜய் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு கிளாமர் வேறு இருக்குது, ஒரு நல்ல பாப்புலாரிட்டியும் இருக்குது, அந்த திரை அந்த கவர்ச்சியும் இருக்கிறதுனால அது ஒரு ஆப்ஷனாக பார்க்குறாங்க. அப்புறம் அவரே சொல்கிறது மாதிரி உச்சத்தில் இருந்துன்னு சொல்கிறது, அதையுமே கூட கவனத்தில் எடுத்துக்கிட்டு, ஆமாம் இதில் கரியருடைய பீக்கில் இருந்துட்டு உச்சத்தில் இருந்துட்டு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அப்போ நல்லது தானே செய்வா அப்படின்னு ஒரு எண்ணம், அது அந்த மாதிரி. அதனால அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ இது மாதிரி 3 அடுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம 4வது அடுக்கு பொதுவாக இது யார் வந்தான்னா அந்த சூழ்நிலையில் பார்த்து ஓட்டை போட்டுக்கிறோமோ அப்படின்றவங்க. விஜய் வந்தாலும் விஜயையும் கூட கன்சிடர் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க. அப்புறம் மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க, அது அடுத்த கட்டத்தில் வர்றது விஜய் எதிரியாக பார்க்கக்கூடியவங்க. இதுதான் அந்த விஜயே மையமாக வைத்திருக்கக்கூடிய அந்த வட்டங்கள், பல அடுக்குகள். இப்போ இதில் விஜய் சுற்றி இருக்கக்கூடிய அந்த முதல் அடுக்கு இருக்கு இல்லையா, ஹார்ட் கோர் ஃபேன்ஸ், அவங்களுக்கு அதில் இளம் பெண்கள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், பெரும்பாலும் ஆண்கள் இருக்கிறாங்க அதில். இப்போ இந்த பசங்களுக்கு விஜய்க்கு என்ன நடந்தாலும் அது ஒரு தெய்வீக செயல் தான். விஜய் என்ன செய்தாலுமே அது ஒரு லீலை தான். இப்போ கடவுளை பற்றி நம்ம சொல்லும்போது சில சமயங்களில் நம்ம மாரலிஸ்டிக்காக பார்த்தோம்னா, என்னடா இந்த மாதிரியெல்லாம் புராணங்களில் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு தோணும். ஆனால் அது எல்லாத்தையுமே லீலைகள், இறைவனுடைய லீலைகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு ஒரு ஆன்மீக ரீதியான, தியலாஜிக்கலான, இறையியல் ரீதியான, தத்துவார்த்தமான விளக்கங்களை நம்ம கொடுத்துக்கிறோம் இல்லையா. அது மாதிரி தான் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்லை, விஜய்க்கு இந்த மனமுறிவுன்னு மட்டும் இல்லை, கரூர் ஸ்டாம்பீடு மட்டும் இல்லை, என்ன நடந்தாலுமே அது எல்லாத்தையுமே இறைவன் தொடர்புடைய லீலைகளாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. அதை ஏற்றுக்குவாங்க, அதை ரசிப்பாங்க, அதை கொண்டாடுவாங்க. இது அவருக்கு எதிராக ஒரு இது இருக்குதா அப்படின்னா, அந்த எதிராக சொல்லக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்கள எதிராக பண்ணுவாங்க. இப்போ இது விஜயுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலுமே கூட இது ஒரு கட்டத்திற்கு மேலே போகும்போது அவங்கள எதிராக பார்ப்பாங்க.
இது அந்த ஹார்ட்கோர் ஃபேன்ஸு எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுடைய கடவுளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அடுத்து அவர் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க நியாயப்படுத்திக்கிடுவாங்க. கண்டும் காணாமல் போகிறதில்ல, நியாயப்படுத்திக்கிறது. அப்படித்தான் அப்படின்றது, அதுதான் சரியான செயல், இது இல்லாமல் வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறது. ஸோ அந்த லெவலில் இருப்பாங்க ஹார்ட்கோர் ஃபேன்ஸு. இப்போ இந்த ரசிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க ரசிகர்களாகவே தான் இருக்கிறாங்க, அவங்க தொண்டர்களாகலாம் ஆகலை. ஆனால் இவங்க எல்லாருமே அவருக்கு ஓட்டு போடுவாங்க, கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்க. இப்போது இந்த 18 வயசு 19 வயசில் சேர்ந்த நபர்கள் தேர்தல் ஆணையத்தின்படி 12.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த 12.5 லட்சத்தில் இந்த விஜயினுடைய ஹார்ட்கோர் ஃபேன்ஸாக இருக்கக்கூடியவங்க ஒரு அதில் சரி பாதி இருக்கும் கண்டிப்பாக. அப்போது ஒரு 50%. இது மற்றவங்க வந்து மற்ற ரசிகர்கள், மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள், அவங்களுடைய ஃபேன்ஸு அப்படிலாம் இருப்பாங்க. மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களாக இருக்கிறவங்க கூட சில பேர் இவருக்கு ஓட்டு போடுறதுக்கு வருவாங்க. அது 2வது கட்டத்தில் வந்துடும், 2வது 3வது இதில் வரும். இதில் வந்து இந்த ரசிகர்களில் இவருடைய ஹார்ட்கோர் ரசிகர்கள்னு பார்க்கும்போது இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களில் ஒரு 50-60% இருக்கும். அது விஜய்க்கு என்ன நடந்தாலும் விஜய் என்ன செய்தாலும் இந்த பெர்சன்டேஜ் இருக்கும். ஓகே, அவங்க இந்த டிவோர்ஸ் பிரச்சனையினால் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. தட் இஸ் அஷ்யூர்ட், என்ஷூர்ட், தட் இஸ் ஃபார் ஷியோர். ஓகே, 2வது நம்ம சொன்ன அந்த பெண் ரசிகைகள் அது என்ன இருக்குதுன்னா அவங்களுமே விஜயினுடைய இதை புரிஞ்சுக்கிடுவாங்க. கொஞ்சம் ஒரு சிலர் மத்தியில் கொஞ்சம் இது இருக்கும். ஏன்னா இப்போ குடும்பத் தலைவிகளாக இருப்பாங்க, அவங்க வீட்டிலையுமே வயசு பிள்ளைங்க இருக்கும், அவங்களுமே இந்த மாதிரியான பிரச்சனையை வீட்டில் எதிர்கொண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு இது கொஞ்சம் நெருடலாக இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க பெண் ரசிகைகள் அதில் 90% அவர் கூட தான் நிற்கும், விஜய் கூட தான் நிற்கும். நான் சொல்கிறது அவருடைய ரசிகைகளில், விஜயனுடைய ரசிகர்கள், பெண் ரசிகைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க 90 விழுக்காடு இந்த டிவோர்ஸ்ன்றதுனால அவரை விட்டு பிரிஞ்சு போயிட மாட்டாங்கன்ற. அது போகிறதுனா அந்த ஒரு 10 விழுக்காட்டில் தான். அதுவுமே கூட அவங்களுடைய இப்போ வளர்ந்த சூழ்நிலையில் குடும்ப தலைவிகளாக இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்த அந்த நிகழ்வு அதை அடிப்படையாக வச்சு நெருடல் இருக்கலாம், இது நெருடலாக இருக்கலாம். ஏன் இந்த வயசில் போய் இப்படி பண்ணிட்டாப்புல, இப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தோட ரிலேட் பண்ணி பார்த்து அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒரு 10 விழுக்காடு தான் இருக்கும். மீதி 90% பெண்கள் அவர் கூட தான் இருப்பாங்க. ஏன் அந்த மாதிரியான அவங்க மனைவி தான் புகார் கொடுத்துருக்குறாங்க, ஒரு பெண்ணாக ஆதரிக்க மாட்டாங்களா? இல்லை, பெண்ணை ஆதரிக்கிறதுன்றது எப்படின்னாப்பா, பெண்ணை புரிஞ்சுக்கிடுவாங்க. அதான் நான் சொன்னேன், இந்த பெண் ரசிகைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உளவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். உள்ள பகுப்பாய்வியல் முறையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இவங்க விஜயினுடைய படத்தை பார்த்து விஜயினுடைய திரை பிம்பம் இருக்கு இல்லையா, அந்த பிம்பத்தில் காதலில் விழுந்தவங்க இவங்க. திரை பிம்பம் அந்த விஜய். அடுத்து இந்த திரை பிம்பத்தோட காதலில் விழுந்து அந்த காதல் வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. சினிமா தியேட்டருக்குள்ளே போயிட்டிங்கன்னா அந்த ஒரு இருட்டு இருக்குது, ஒரு ப்ரைவசி இருக்குது. அந்த ப்ரைவசியில் கண்ணு முன்னாடி அந்த ஸ்க்ரீனில் அவங்களுடைய கனவு நாயகன் வர்றாரு. அவர் அவ்வளவு வீர தீர சாகசங்களை நிகழ்த்துறாரு, இவங்களுடைய கனவு நாயகன். அடுத்து இவர் கனவு கன்னி. அங்கே இவங்க அப்படியே அந்த திரையில் பார்க்கக்கூடிய நாயகி கூட இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணி இவங்க அங்கே போயிடுறாங்க திரைக்கு. ஏன்னா அந்த தியேட்ரிக்கல் ஆம்பியன்ஸு அதற்கு கண்டியூசிவாக இருக்குது. ஏன்னா ப்ரைவசி இருக்குது, அது இருக்கும்போது இருள் இருக்குது. அங்கே இருக்கும்போது அந்த திரை உலகம் காட்டுது பார்த்தீங்களா, அந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் போயிட முடியும். அங்கே போயிட்டீங்கன்னா நீங்களும் உங்களுடைய நாயகனும் திரையில் பார்க்கக்கூடிய அந்த பிம்பம் விஜய், அந்த நாயகன் விஜயோட நீங்கள் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம்
எந்த தடங்களும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இப்படி வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு வடிகால் அமையலாம், ஒரு அடிக்டிவாகவும் ஆயிடலாம். அதாவது அப்போ இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை வடிச்சிட்டு ஃப்ரீ ஆகிட்டு நீங்கள் போயிட முடியும். அல்லது இது என்ன ஆயிடும்னா உங்களை திரும்ப திரும்ப அது அந்த 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 தேவை இருக்குது இல்லையா, அந்த அனுபவம் தரக்கூடிய இன்பம், அது தரக்கூடிய ஒரு 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 அது என்ன சொல்ற அது தரக்கூடிய ஒரு சந்தோஷம், இது எல்லாமே உங்களுக்கு ரியல் லைஃப் சூழ்நிலையில் எந்த அளவிற்கு இதற்கு நேர்மாறான அனுபவம் இருக்குதோ உங்கள் குடும்பத்தில் வீட்டில், அந்த அளவிற்கு இது உங்களை திரும்பி இங்கே தியேட்டருக்குள்ளே வர வைக்கும், இந்த பிம்பத்தை நாடி வர வைக்கும். அந்த டைனாமிக்ஸை புரியுறது மாதிரி சொல்கிறேன்னா, அது கனவுல பார்த்து ரசிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை திரும்ப அவங்களுக்கு எப்போ தேவைப்படும், திரும்ப திரும்ப எப்போ தேவைப்படும் அப்படின்னா உண்மையான யதார்த்த ஆக்சுவல் லைஃப்ல எவ்வளவு தூரம் அங்க டிப்ரைவேஷன் இருக்குதோ, எவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஏமாற்றம் இருக்குதோ, எவ்வளவு தூரம் இங்க இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, இங்க கனவுல கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்கள், சந்தோஷங்கள், இது எல்லாமே அங்கே கிடைக்காம மறுக்கப்படுதோ அல்லது சப்ரஸ் பண்ணப்படுதோ, அந்த அளவிற்கு என்ன ஆகும்னா இது ஹார்ம்லெஸ்ஸா இருக்குது இல்லையா. இந்த இது அது ரியல் லைஃப்ல கிடைக்காத இன்பங்களை, சந்தோஷங்களை, வசதி வாய்ப்புகளை நீங்கள் ஒன்று சண்டை போட்டி போட்டு வாங்க முடியும், இல்லை நீங்கள் போய் வன்முறையில் இறங்கி அதை செய்ய முடியும், இல்லை நீங்கள் சட்டத்தை மீறி புறம்பா போய் கொள்ளையடித்து திருடி அதை அனுபவிக்க முடியும், சட்டத்தை மீறி போக முடியும் இல்லை. அப்போது ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அப்படின்னு சொல்லக்கூடியது, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக பண்ணுறது, வன்முறையில் இறங்கி செய்கிறது, முறையற்ற விதத்தில் அந்த இம்மாரல் இதில் செய்கிறது, சமூகம் எதெல்லாம் ஒதுக்கி வைக்குதோ அதை தாண்டி போய் செய்கிறது, இதெல்லாம் செய்ய முடியும். ஓகே, ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்மா இருக்குது பாருங்கள், அதற்குரிய தண்டனை இருக்குது பாருங்கள், அது எதுவுமே இல்லாமல் ஒரு அற்புதமான வாழ்க்கையை இந்த தியேட்டருக்குள்ளே வாழ முடியும். புரியுதுல்ல? அப்போது இந்த வாழ்க்கை தரக்கூடிய அந்த சுகம், அந்த இன்பம், அது அடிக்டிவ் ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த ஹீரோ பிம்பத்தின் மீது இவங்களுக்கு உள்ள அந்த காதல் அப்படியே உறைஞ்சிடுது, இறுகிடுது. அது உறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா இன்ஃபாச்சுவேட் ஆகிடுது, ஃபிக்ஸேட் ஆகிடுது, ஃப்ரீஸ் ஆகிடுது. இப்போ அது தேவையாக போயிடுது, அது ஒரு போதையாக போயிடுது, அந்த போதை தான் ஒரு வாழ்க்கையாக பாதையாக மாறிடுது. இப்போ அது அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ என்ன பெண்களை பொறுத்த மட்டும் என்ன ஆயிடுதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் திருமணம்னு வந்துடும். அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை பிறக்குது. அப்படிங்கும்போது ஆண்களுக்கு இல்லாத ஒரு பொறுப்பு அங்கே வந்துடுது. அப்போது அவங்களுடைய பார்வை மாறும். ஏன்னா குடும்பம், மனைவி, தாய் அப்படின்னு வரும்போது இது வரைக்கும் இருந்த அந்த சினிமா பிம்பத்திலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும். ஆனால் அதிலிருந்து முற்ற விலகி வந்திருக்க மாட்டாங்க, அது அப்படியே உறைஞ்சி ஒரு பக்கம் இருக்கும். ஓகே, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலில் குழந்தை குட்டின்னு வரும்போது கவனம் கொஞ்சம் மாறும். அப்படி மாறிக்கிட்டு அப்படியே வந்துடும். சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த சூழலுக்கு அப்புறம் அதுலேருந்து விட்டு வெளியில் வந்துடுவாங்க, கல்யாணம் முடித்த பிற்பாடு அப்படியே போயிடும். சில பேர் அந்த பிம்பத்தினுடைய தாக்கத்திலிருந்து மீள முடியாதவங்க தான் கணவன்லேயே அந்த பிம்பத்தை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது கொஞ்சம் பேர். அதுக்கான சில உதாரணங்களை தான் நம்ம மிகைப்படுத்தி இந்த ஊடகங்களில் காட்டுறாங்க. அது கொஞ்சம் பேர் அப்படி அந்த தேவை இருக்கும். பல பேர் அதை தாண்டி வந்துடுவாங்க. இப்போ இந்த விஜய் விஷயத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த திரையில் பார்த்த அந்த மீட்பர், அந்த ஹீரோ, அந்த கனவு நாயகன் இப்போ அரசியலில் ரியல் வாழ்க்கைக்குள்ளே வர்றாரு, பிரச்சாரத்துக்கு வர்றாரு, ஊருக்கு வர்றாரு. இல்லை, வீட்டுக்குள்ளே வந்தது அது வேற. இங்கே அரசியல் தலைவராக இங்கே வர்றாரு. அப்போ என்ன ஆகும்னா அந்த பழைய உணர்வுகள் எல்லாமே ரீகண்டில் ஆகுது, கிளறி விடப்படுது. பெண்கள், அதனால அந்த பெண்களுக்கு அவ்வளோ கிரேஸ் இருக்கிறது. அந்த பழைய உணர்வுகள், பழைய நினைவுகள், பழைய அனுபவங்கள், அந்த தியேட்டர் சூழலில் அனுபவிச்ச அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மலரும் நினைவுகளாக வருது, அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு வருது. அதனால தான் இவங்க விழுந்தடிச்சுக்கிட்டு போய் அந்த விஜயை, அந்த கனவு நாயகன் விஜயை
இப்போ எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கறதுக்காக போகிறாங்க. அதை பார்த்துட்டு சில பேர் ஐயோ அவர் முகம் வாடி போய் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுலாம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது. அப்புறம் சில பேர் பார்த்த உடனே அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறாரு அப்படின்றது, நான் எங்கள் புருஷனை விட்டுட்டு கூட நான் அங்கே போவேன் அப்படின்ற அந்த அளவிற்கு போகக்கூடியது. அந்த அளவுக்கு உணர்வுகள் கிளறி விடப்படுது. அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த விஜய் இன்றைக்கு களத்தில், அரசியல் களத்தில் இறங்கி அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு நபராக வந்ததுனால, அது கனவுல இருக்கிறது வரைக்கும் அது வேற விஜய். அதை தாண்டி கூட வந்துட முடியும். பெரும்பாலான பெண்கள் வந்துட்டாங்க. ஒரு சிலரால் தான் அது முடியாத ஒரு சிக்கலில் இருக்காங்க. இன்னைக்கு அரசியல்வாதியாக அவர் களத்துக்கு இங்கே வரும்போது, வீட்டுக்கு வரும்போது, என்னை தேடி வரும்போது நான் எப்படி அவரை பார்க்காம இருப்பேன்? இல்லை, நம்ம இந்த இவருடைய படம் கூட இருக்குது இல்லையா, ஒரு படம், அந்த பழைய காதல் நினைவுகள். அது இல்லை, இவர்ப்பா, நம்ம சேரன் படமா, என்ன படம்? ஆட்டோகிராஃப். இந்த ஆட்டோகிராஃப் படமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி அதில் பழைய காதல் நினைவுகள், அந்த இது வந்து அது ஆண்மையமாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனால் பெண்களுக்குமே அந்த காதல் நினைவுகள் ரீகண்டல் ஆகுது. அவங்களுடைய வாழ்க்கை சூழலில் அந்த நினைவுகள் சிலருக்கு அதை கடந்து வந்திருப்பாங்க. சில பேர் அதை புதைச்சி வச்சுருப்பாங்க. சில பேர் அதை நசுக்கி வச்சுருப்பாங்க, ஒடுக்கி வச்சுருப்பாங்க. அது வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருப்பாங்க சில பேர். ஸோ இதெல்லாமே நடக்கக்கூடியது. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ விஜயை பொறுத்த மட்டும் அப்படி நடக்குது. இப்போ அதனால இப்போ இந்த பெண் வாக்காளர்களை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா, பெண் ரசிகைகள் அவங்க இந்த ரீகண்டில் பண்ணப்பட்டிருக்கிறதுனால இந்த டிவோர்ஸ் விஷயம் அப்படின்றது கூட அந்த நினைவுகளை கிளறி விடக்கூடியதாகத்தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கிளறி விடும்போது அவங்களுக்கு அது ஒரு இன்ப நினைவாகத்தான் இருக்கும், ஒரு சுகம் தரக்கூடிய நினைவாகத்தான் இருக்கும். இதனால விஜய் மேலே ஒரு பரிதாபத்தை உருவாக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஏன்னா, அதாவது விஜய் மேலே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எடுத்துக்கோங்க. அவங்க விஜய் மேலே ஒரு அண்ணன் அல்லது என் தம்பி அல்லது என்னுடைய காதலன் அப்படின்ற உறவு, ஏதோ ஒரு உறவை சொல்லிட்டு விஜய் மேலே அவ்வளோ பாசத்தோடு இருக்கிறாங்க அல்லது காதலோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விஜய் கல்யாணமானவர்னு தெரியாதா? தெரியும். அவருக்கு ஜெய்சன்னு ஒரு பையன் இருக்கிறான், 25-26 வயசுல இருக்கிறான். அவன் வந்து சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றது தெரியாதா? அவருக்கு இப்போ வயசுக்கு வந்த பிள்ளை 20-21 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்றது தெரியாதா? அப்போ இவங்க வயசுலேயே ஒரு பொண்ணு இருக்கு, இவங்க வயசுலேயே ஒரு பையன் இருக்கான். அது தெரிஞ்சுக்கிட்டே அவங்களுக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய ஒரு திரை நாயகன் மேலே இவங்க காதல் வயப்படுறாங்க அல்லது பாச மழையை கொட்டுறாங்க அப்படின்னா அந்த உளவியல் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இப்போ இவங்க விஜய் மனைவி டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்துடும்? அப்போ விஜய் ஃப்ரீ ஆயிடுறாரு அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம் தானே இருக்கும். அதாவது இந்த நடிகையை பற்றி அவங்க விஜய் மனைவி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அந்த நடிகை எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ இந்த டிவோர்ஸ்னால, ஏறத்தாழ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் தானே இவங்களுக்கும் இருக்கும், இந்த ரசிகைகளுக்கும் இருக்கும். ஆனால் அது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியமாகாது இவங்க நினைக்கிறது எதுவுமே. இல்லைங்க, நடைமுறைக்கு சாத்தியமாகிறது இல்லை, அதுதான் நடைமுறையாக இருக்கு. நீங்கள் நடைமுறைன்னு எதை சொல்கிறீங்க? உங்களுடைய பார்வையில் சொல்கிறீங்க. ஆனால் அதுதானே நடந்துக்கிட்டு இருக்குது இல்லைங்க. அவங்க அப்படித்தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரசிகர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், அப்படித்தானே இருக்குது. ஆனால் நடைமுறைக்கு எது உகந்தது இல்லைன்றீங்க? கற்பனையில், கனவுல, ஃபேண்டசியில், இமேஜினேஷனில் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ நேரடியாக அவரை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. அதுதான் இந்த கூட்டமாக முண்டி அடிச்சுக்கிட்டு வர்றதுடைய ரகசியம் அது. ஓகே, விஜய் வந்து ஒரு கல்ட்டுன்றது கூட ஒரு வேற ஒரு கோணத்தில் வந்துடுது. இது வந்து ஒரு கனவு நாயகன், காதலன். அதான் நீங்கள் அண்ணன் தம்பி அப்படின்னு என்ன வார்த்தைகளை சொல்லி பூசி மழுப்பிக்கிறலாம். அது வந்து ஒரு சமூக அக்செப்டன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக அதை சொல்கிறது. இல்லாட்டினா என்னுடைய காதல்னு எல்லா பெண்களும் சொன்னாங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும். இல்லை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இல்லை, அவங்களுக்கே அது வந்து ஒரு இதாக இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்டிக்மா இருக்குது. அதனால அது சொல்கிறது இல்லை. அதுக்காக சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உறவை சொல்லிக்கிறது. பாசம்ன்றது காமம் தான், அது காதல் தான், அது பால் உணர்ச்சி தான். அது
அந்த பால் உணர்வுன்றதை நம்ம வெளிப்படையாக பேசுறதுக்கு நமக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அதை பூசி மொழுகி மழுப்பி அதுக்கு என்னென்னதோ தேன் தடவி அதெல்லாம் செய்வோம். ஆனால் அடிப்படையில் அந்த உணர்ச்சின்றது அதுதான். வெறி. விஜய் மேலே அவ்வளோ வெறியோடு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணர்வு என்ன, உணர்வு நிலை என்ன, உளவியல் என்ன, சமூக உளவியல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு தடவையாச்சும் விஜயை பார்க்கணும்லாம் நிறைய பேர் ஏக்கத்தோடலாம். ஆமாம், ஏன்னா அந்த கனவுல இத்தனை வருஷம் வாழ்க்கையில் வாழ்ந்த விஜய் இப்போ நேராக பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது அப்படின்னா நான் ஒப்பிட்டு பார்ப்பேன்ல, பார்க்கணுன்ற அந்த தேவை கண்டிப்பாக இருக்கும். அதனால நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதாவது நீங்கள் இந்த சமூக உளவியல் பார்வையில் இந்த அரசியல் செயல்பாட்டை அணுகுனீங்கன்னா மட்டும்தான் இதை சரியான பார்வையில் புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் அவங்களுக்கு குற்றம் சொல்கிறது மாதிரி இருக்கும், அல்லது அவங்களுக்கு ஓவராக இப்போ இவர் விஜயினுடைய கல்ட்டை நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அந்த அடுக்கில் பார்க்கும்போது அந்த பெண்களுடைய வாக்கு கொஞ்சம் ஒரு 10% நெருடல் இருக்கும். ஆனால் 90% வாக்கு அவருடைய ரசிகைகள் அவங்க கூட தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னா அந்த 3வது அடுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அதாவது மாற்றத்தை, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆட்சி அமைப்பில் ஒரு சலிப்பு இருக்குது, ஒரு ஏமாற்றம் இருக்குது. இதுக்கு மாற்ற தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாற்றத்தில் ஒரு நம்பிக்கை தரக்கூடியதான் விஜயனுடைய வரவு இருக்குது. அப்போ விஜய்க்கு ஏன் நம்ம ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்கள இப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி மன முறிவு, அதை நோக்கிய இந்த இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம், அப்புறம் அந்த கரூரில் ஏற்கனவே நடந்த அந்த மரண விஷயம், இந்த மாதிரி சிலது எல்லாமே ஒரு சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டது மாதிரி இருக்குது. ஒரு தடை இருக்குது. இந்த தடையை எப்படி விஜய் கடக்கிறாரு, இதுக்கு அடுத்து இவர் என்ன மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுக்க போகிறாரு அப்படின்றத பொறுத்து, அடுத்து இந்த மற்ற கட்சிகள் எல்லாம் எப்படி இந்த விஷயத்தை இன்டர்பிரட் பண்ண போகிறாங்க, அல்லது இந்த இல்லாமல் அவங்க இன்னும் பாசிட்டிவாக இந்த விஜய் சொல்லக்கூடியதை விட பெட்டராக அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, என்ன உத்தரவாதங்கள் தரப்போகிறாங்க, அவங்களுடைய கள செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது, அவங்க நிறுத்தக்கூடிய கேண்டிடேட்ஸ் எப்படி இருக்க போகிறாங்க, அது ரொம்ப முக்கியம். விஜயனுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிறது வெறுமனே இந்த டிவோர்ஸ் விஷயம் மட்டும் இல்லை, அடுத்த கட்டமாக அவங்க வந்து என்ன தேர்தலில் அறிக்கை சொல்ல போகிறாங்க, அது ரொம்ப முக்கியம். வாக்குறுதிகள் என்ன சொல்ல போகிறாங்க, அதை விட ரொம்ப முக்கியம் யாரை கேண்டிடேட்டாக போட போகிறாங்க அப்படின்றது. இதில் துணிச்சலோடு செஞ்சுருக்கிறவர் சீமான் ஒருத்தர் தான் கேண்டிடேட்ஸ், இவங்க தான்ப்பா என்னுடைய கேண்டிடேட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறார். இப்போ இவங்க யாரை போட போகிறாங்க அப்படின்றது எல்லாமே அந்த அடுத்த லேயர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாற்றத்தை விரும்பி எதிர்நோக்கி கொண்டு இருக்கக்கூடியவங்க அவங்க மேலே தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் இந்த டிவோர்ஸ் விஷயம் மட்டுமே அவங்கள மாத்திராது. ஆனால் இந்த டிவோர்ஸ் விஷயம் அவங்க மேலே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இது வந்து ஒரு அவங்கள கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கு. அவங்க இப்போ கொஞ்சம் நின்று பார்க்குறாங்க, கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இது ஒரு ஆப்ஷன் சொன்னமே விஜய், ஆனால் என்ன இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் இன்னும் ஒரு மாதம் இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் எப்படிப்பட்ட பதில் அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை பொறுத்து இது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே, அதனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டர்புலன்ஸ், இந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், இது குடும்ப பிரச்சனை. இந்த பிரச்சனை எந்த அளவிற்கு அரசியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த தாக்கம் எப்படி இருக்கும்னா கியூமுலேட்டிவாக வரணும். மற்ற செயல்பாடுகளோடு சேர்ந்து இதுவும் வரும்போது இது தாக்கத்தை ஏற்படுத்தும். இது மட்டுமே தனியாக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதுக்கு மாறா இவர் மேலே ஒரு சிம்பத்தியை உருவாக்குறதுக்கும், இப்போ நம்ம சொன்னோம் இந்த ரசிகைகள், பெண் ரசிகர்களை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு 10 விழுக்காடு கொஞ்சம் இந்த நெருடல் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவர் மேலே ஒரு பரிதாபம், சரி இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிதாப உணர்வும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
அது இந்த 3வது நிலையில் இருக்கக்கூடியவங்கள்ட்டையுமே கூட, இந்த மாற்றத்தை விரும்புகிறவங்கள்ட்டையுமே கூட ஒரு பக்கம் கேள்வி, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியும் கேள்வி வந்துடும். ஏன் இந்த பையனை போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, வை திஸ், வை ஹிம், அப்படி அந்த கேள்வியும் இருக்குது. அதனால் 2 சைடுமே இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான ஒரு பிரச்சனை, இது வந்து ஒரு விவாத பொருளாக எடுத்து விவாதிக்கிறதுங்கிறது ஒரு சரியான விஷயமா? இது தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த பிற்பாடுப்பா. தனிப்பட்ட வாழ்க்கை, பொது வாழ்க்கை அப்படின்னெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் இந்த பவுண்டரி லைன் எல்லாம் போட முடியாது. இந்த லக்ஷ்மண் ரேகான்றாங்க பார்த்தீங்களா, அந்த ரேகை நீங்கள் வந்து அந்த கோடை வந்து அப்படி கிழிச்சிட முடியாது. இது வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை, இது வரைக்கும் பொது வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே அவங்க ஒரு டோட்டல் இன்டெக்ரல், அதாவது ஒருங்கிணைந்த ஆளுமையாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும். அவங்க ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி எதிர்பார்க்கிறது தப்பு கிடையாது. இப்போ விஜய் அவர் நடிகராக இருக்கிறது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கேயுமே கூட அதாவது ஒரு நடிகர்னு சொல்லும்போது அவர் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு இங்கே வந்துடுறாரு. நான் காசு கொடுத்து போய் அவர் படத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அந்த படத்தில் நடிக்கக்கூடியவர், நான் ரசிகராக இருக்கக்கூடியவர், அவருடைய ரசிகரை நான் இருக்கிறேன், அவருக்காக நான் மன்றம் வைக்கிறேன், அவருக்காக நான் ரசிகர் மன்ற செயல்பாடுகள்லாம் பண்ணுறேன் அப்படின்னா, இவர் அந்த திரையினுடைய இமேஜையும் தாண்டி நான் செயல்பாடுகளை நான் செய்யும்போது, அவருக்காக செய்யும்போது, அப்போ அவர் திரைக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த நபர், அந்த ஹீரோ எனக்கு உகந்தவராக இருக்கணும், எனக்கு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது நியாயமானது தான். அது சினிமாவில் இருக்கும்போதே கூட. இப்போ அரசியல்னு வந்துட்டாரு. இப்போ அரசியல்னு வந்தது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நான் தான் அப்படின்றாரு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே நான் வந்துட்டேன் அப்படின்றாரு. இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வந்துட்டாருப்பா. தமிழ்நாட்டில் இருக்க எல்லார் வீட்டுக்குள்ளேயும் அவர் வந்துட்டார் இல்லையா? என் வீட்டுக்கும் வந்துட்டார். என் வீட்டுக்குள்ளே வந்தவர் அந்த தம்பி ஒழுக்கமான பையனாக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறது சரியா தப்பா? சரிதான். என் வீட்டுக்கே நீ வந்துட்ட, அப்போ என் புள்ள வந்து நான் யோக்கியமான பிள்ளையாக இருக்கணும், மனைவி மக்களை கவனிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறது சரியான செயல் தானே? இப்போ அதான் சொல்கிறேன். இப்போ இவர் அரசியல்னு வந்துட்டு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், எல்லா வீடுகளிலுமே இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்கிறவர், அப்போ எவ்வளவு தூரம் எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருக்கணும் இல்லையா? அதனால் மக்கள் இந்த எதிர்பார்ப்போடு இவரை பார்க்கிறதுன்றது குறை சொல்லக்கூடியது கிடையாது. இவர் மனைவியோடு இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், பிள்ளைகளை கவனிச்சுக்கிறணும், பெற்றோர்களை கவனிச்சுக்கிறணும் அப்படின்றது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குடும்பஸ்தனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் குடும்பஸ்தனாக இருக்கிறாரு இல்லைன்றது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அதை நமக்கு அந்த உரிமையை கேள்விக்குள்ளாக்கலை. அவர் தனிப்பட்ட நபராக இருக்கிறது வரைக்கும் அவருடைய உரிமையை நம்ம கேள்விக்குள்ளாக்கலை. நீங்கள் எனக்கு சிஎம் கேண்டிடேட்டாக வர்றீங்க அப்படிங்கும்போது நான் அதை கேள்வி கேட்பேன். நீ எங்கள் வீட்டுக்குள்ளே நீ வந்துடுற, எங்கள் பிள்ளையாக இருக்கிற, நாங்கள் எல்லாம் உனக்கு ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நீ சொல்லும்போது நான் அதை கேள்வி கேட்பேன் இல்லையா? அதுதான் இப்போ பிரச்சனை. விஜயை நம்ம இந்த விஷயத்தில் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேசலை. அவர் ஒரு தமிழக மக்களுடைய முதல்வராக வரக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கிறதுனால அந்த தோரணையில் இதை நம்ம கேள்விக்குள்ளாக்குறோம். இதில் பாவம் இது என்னென்னா, அந்த பிள்ளை தான், அவருடைய மனைவி, அவங்க தான் இதில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களே இது பண்ணலாம், விவாதிக்காதீங்க, பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்களா? ஆமாம். ஆனால் அது எப்படினாலுமே அதை அவங்கள இல்லாமல் பேச முடியாதுல்ல, விஜய் மட்டும் வச்சு பேச முடியாதுல்ல. ஆமாம். அடுத்து இந்த இது லீக் ஆனதுமே கூட ஒரு இதுதானே, எப்படி ஆச்சுன்னு தெரியலையே. அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த விவகாரம் இவ்வளோ
பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த விவகாரத்து மனு இந்த நேரத்தில் ஏன் இப்போ தாக்கல் செய்யணும், பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிறதும் பலர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரம்னா எந்த நேரம்? தேர்தல் நேரம். தேர்தல் நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி இப்போ தேர்தல் 1 மாதம் தான் இருக்குது. அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி அறிவிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ அவரை டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் இந்த விவகாரத்து வந்து மனு அவங்க தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், பின்னாடி இருந்து யாரோ தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேசுகிறது யார் வேணாலும் பேசலாம்ப்பா. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், அந்த விஜயினுடைய மனைவி சங்கீதா அது மனைவின்ற ஸ்டேட்டஸில் இருந்து தான் அவங்க விவாகரத்தை கேட்குறாங்க. இப்போ சங்கீதா இருக்கிறாங்க இல்லையா, இந்த சங்கீதான்ற பிள்ளை அவங்களுடைய பார்வையில் இதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஊடகத்தில் விவாத பொருளாக ஆக்கி பேசிக்கிட்டு இருக்கக்கூடியது, இந்த தேர்தலை முன் வச்சு பேசுகிறது, இந்த தேர்தல் நேரத்தில் ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்றது, திமுகவை குறை சொல்கிறது, அல்லது மற்றவங்கள ஒரு சதித்திட்டம் மாதிரி இதை கொண்டு வர்றது, இது எல்லாமே என்னென்னா ஒரு சுயநலத்தோடு நடக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸு. இதில் ஒருத்தரை விக்டிமாக நீங்கள் ஆக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. விஜய் வந்து ஹீரோவாக இருக்கட்டும், விஜய் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் எங்களுக்கு புரியுது. ஏன்னா அவருடைய அரசியல் எதிர்காலத்தில் இது ஒரு தடையாக வந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதுவே ஒரு பெரிய சுயநலம் இல்லையா? இவங்களுடைய சங்கீதா அவங்களுடைய பார்வையில் பாருங்கள், அவங்க இப்போ ஏன் சொல்லியிருக்கக்கூடாது, இல்லை இப்போ சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? விஜயினுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் மட்டும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டு பேசுகிறதுனால தானே இதை சொல்கிறீங்க, இப்போ சொல்லியிருக்கக்கூடாதுன்றீங்க இல்லையா? அப்போ எவ்வளவு சுயநலமாக நீங்கள் பார்க்குறீங்க. ஏப்பா இப்போ விஜய்க்கு அரசியலில் இந்த மாதிரி ஒரு 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 அதாவது அரசியலில் ஒரு உச்சத்தை நெருங்கி போகக்கூடிய நிலையில் இந்த அம்மா பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்கள பேச வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான நிர்பந்தங்கள் அவங்களுக்கு இருந்திருக்குன்னு நம்ம யோசிச்சுக்கணும் இல்லையா? எவ்வளவு மன கஷ்டப்பட்டிருந்தா அவங்க இப்போ இவ்வளோ பொறுத்து பார்த்து இப்போ வந்து அதை பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? உண்மையிலே நான் நினைக்கிறேன், இதில் அவங்களுடைய பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா இதில் குறை சொல்கிறதுக்கே இல்லை. ஏன்னா நீங்கள் விஜயனுடைய அரசியலை வச்சு நீங்கள் பார்க்குறீங்க, அதை தவிர்த்துட்டு நீங்கள் இவங்களுடைய பார்வையில் பாருங்கள். அவங்களுடைய அந்த மனுவிலேயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அந்த டீட்டெயில்ஸ்குள்ளெல்லாம் போக வேண்டாம். அவங்க மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உணர்வு பாதிக்கப்பட்டிருக்குது, காதலிச்சு திருமணம் பண்ணவங்க, அந்த காதல் மனைவி இவங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, 2 வயதிற்கு வந்த பிள்ளைகள் இருக்குது, அவங்களுடைய எதிர்காலம் இருக்குது. அடுத்து இவங்க திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு உணர்வு ரீதியான நிறைவு இல்லை, பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது, குடும்பமாக இருக்க முடியலை, அவங்களுடைய சமூக வாழ்க்கை, சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸு அதில் பாதிப்புகள், இப்படி ஒட்டுமொத்தமாக அவங்க ஒரு சிறைப்படுத்தப்பட்டது மாதிரி, முடக்கி வைக்கப்பட்டது மாதிரி ஆயிருக்கு. இது ஒரு ஃபிசிக்கலாக முடக்கி வச்சாரா இல்லையான்றது வேற பிரச்சனை. ஆனால் இந்த மாதிரி எல்லா விதமான இதுவுமே நெருக்கடிகளுக்குள்ள ஆளாகும் போது அவங்க எப்படி சுதந்திரமாக செயல்பட முடியும்? அது எவ்வளவு காலத்துக்கு அதை பொறுத்துக்கிட்டே இருக்க முடியும், தாங்கிக்க முடியும்? பொதுவாக பெண்களுக்கு வந்து அந்த ரெசிலியன்ஸ் அதிகமாக இருக்கும், இந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய சக்தி வந்து அதிகம் பொதுவாக பெண்களுக்கு ஆண்களை விட. அது எவ்வளவு தூரத்துக்கு தான் போய்கிட்டே இருக்க முடியும், தாங்கி போய்கிட்டே, அனுசரித்து போய்கிட்டே இருக்க முடியும், விட்டு கொடுத்துக்கிட்டே போக முடியும். கஷ்டத்துக்கு மேலே கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டே போகணும்னா ஒரு கட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா? அவங்களுடைய பார்வையில் நீங்கள் பாருங்கள், 4-5 வருஷமாக இந்த அனுபவிச்சுக்கிட்டே வந்தவங்க இப்போ அது முடியாத பட்சத்தில் அதனுடைய உச்சத்தில் இவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்துருக்குறாங்க. சரி, இதுக்கு வேறு வழி இல்லை, நம்ம பிரிஞ்சிடுவோம் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சமரசத்திற்கும் முயற்சிகளும் மேற்கொண்டதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதனால ஏன் இப்போ நீ பண்ண, உனக்கு என்ன தெரியாதா, தேர்தல் வருதுன்னு தெரியாதா அப்படின்னு, தேர்தல் ஓம் பிரச்சனை, அதுக்கு அவங்களுக்கு உயிர் பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, மான பிரச்சனை, வறுமை, இப்போ பொருளாதார ரீதியான பிரச்சனை, எதிர்காலம் சார்ந்த பிரச்சனை, எதிர்காலம்னு அடுத்து இன்னொன்று பாருங்க. இப்போ இந்த இதில் இந்த டைமிங் அதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு எந்த விதமான அருகதையும் யாருக்கும் யோக்கியதையும் கிடையாது. இந்த கேள்வியை யாருமே கேட்க முடியாது.
இதில் நீங்கள் அவனுக்கு உள்நோக்கம் சொல்லு, இவனுக்கு உள்நோக்கம் சொல்லு, அந்த கட்சி பண்ணிட்டான், இந்த கட்சி பண்ணிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் எந்த தேரியை வேணாலும் சொல்லிக்கங்க. ஆனால் இவங்களுடைய நேர்மையை, இவங்களுடைய உரிமையை மறுக்கிறதுக்கு, அவங்கள சந்தேகப்படுறதுக்கு எந்த யோக்கியதையுமே கிடையாது. இட் இஸ் டோட்டலி அன்வாரண்டட், அன்னெசரி. ஓகே, அது செய்கிறது தார்மீக ரீதியாக தவறானது. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ பாருங்கள், அவங்களுடைய வயசு என்ன, 45-46 வயசு. 25-26 வயசில் பையன் இருக்கான், இன்னும் திருமணம் ஆகலை. 20-21 வயசில் பொண்ணு இருக்குது. இப்போ 2 பேரை வச்சுட்டு 2 வயசுக்கு வந்தவங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகி இப்போ வந்து அவங்க பாட்டியாகக்கூடிய ஒரு, அதாவது இப்போ பின்னணியை பார்த்தோம்னா அவங்க ஒரு பாட்டியாகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வயசு 40-45 வயசு. அவங்களுக்கு வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம், குறைஞ்சது ஒரு 40 வருஷம், 46, 85 வயசுன்றது எல்லாமே சாதாரணமாக நடக்கக்கூடிய 85-90. இப்போ நல்ல கண்ணையாவெல்லாம் 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துருக்கிறாரு. இப்போது அதுக்கு பின்னாடி ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய, இப்போ வாழ்ந்த வாழ்க்கையை போல் இன்னொரு வாழ்க்கை இருக்குது. ஆனால் நம்ம பண்பாட்டில் ஒரு பெண் அவ்வளவு ஈஸியாக வாழ்ந்துட முடியுமா? இப்படி வயசுக்கு வந்த பையனையும் பொண்ணையும் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஏன்னா பாட்டி ஆகக்கூடியவ இன்னொரு புருஷன் தேடுதோ, இன்னொரு ஆம்பளை தேடுதோ, அப்படி தானே பேசுகிறாங்க. சாதாரணமாக இவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தி மக்கள் பேசுகிறாங்க பெண்ணாக இருக்கும்போது. ஆணுக்கு அப்படி கிடையாது. ஆணை பற்றி அப்படி அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. டிவோர்ஸ் பண்ணிட்டா அடுத்து இப்போ திருமணம் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஏதோ பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க என்ன பண்ணினாங்கனாலும் அது இந்த மக்களுடைய சமூகத்தினுடைய கவனத்திற்கு வர்றதே கிடையாது. ஆனால் பெண் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே சுற்றி இருக்கிறவங்களால விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுது. இந்த கண்கொத்தி பாம்பா அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி பாருங்கள். அப்போ எப்படிப்பட்ட ஒரு முடிவை அவங்க எடுத்திருப்பாங்க? இந்த முடிவை இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அவங்க நினச்சிருந்தாங்கன்னா, அரசியலில் அவருடைய விஜயனுடைய முக்கியத்துவத்தை கணக்கில் எடுத்திருந்தாங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம், டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்க தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவர் சிஎம் ஆன விற்பாடு சிஎம் உடைய மனைவி அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு போயிருந்திருக்கலாம். அது ஒரு பெரிய இன்னொரு உலகத்தை திறந்து வைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அதெல்லாம் வேண்டாம். அந்த ஏரியாவுக்குள்ளே அவங்க போகலை. அது அப்படி சிந்திக்க கூட அவங்க முடியலை. அவங்களுக்கு வந்து இன்றைக்கு தேவைப்படுறது, அவங்க விடுதலை தேவைப்படுது. உணர்வு ரீதியாக அவங்க விடுதலை அடையணும். விடுதலைன்றதை விட அவங்களுடைய மனிதத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதை அவங்க மீட்டெடுக்கணும்னு பார்க்குறாங்க. அதனுடைய கடைசி கட்ட முயற்சி தான் இது. இதுக்கு முன்னாடி பல முயற்சிகளை மேற்கொண்டு கடைசியாக இந்த ஒரு முயற்சி. இது எதுக்குன்னா, அவங்களுடைய மனுஷத்தன்மையை, பெண் தன்மையை, தாய்மையை, அதை மீட்டெடுக்கணும், பெண்மையை மீட்டெடுக்கணும் அப்படின்றதற்கான ஒரு கடைசி முயற்சி இது. இப்போ வந்துச்சு அப்புறம் வந்துச்சு அப்படின்னு எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுறதுன்றது வந்து ஏற்புடையதே கிடையாது.